தமிழக அமைச்சரவைகள் அதிரடி திருப்பமாக பொன்முடி செந்தில் பாலாஜியின் அமைச்சர் பதவி பறிப்பு. அமைச்சர்கள் முத்துசாமி, சிவசங்கு, ராஜகண்ணப்பனுக்கு கூடுதல் இலாக்காக்கள் ஒதுக்கீடு. மீண்டும் அமைச்சராக நாளை மாலை 6 மணிக்கு பதவியேற்கிறார் மனோ தங்கராஜ். மனோ தங்கராஜுக்கு பால்வளத்துறை ஒதுக்கப்படலாம் என எதிர்பார்ப்பு. பெண்கள் குறித்த சர்ச்சை பேச்சால் கட்சி பதவியை தொடர்ந்து அமைச்சர் பதவியையும் இழந்தார் பொன்முடி. அமலாக்கத்துறை வழக்கில் ஜாமீனா, அமைச்சர் பதவியா என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியதால் அமைச்சர் பதவியை பறிகொடுத்த செந்தில் பாலாஜி. நாங்குநேரி அருகே 2 கார்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து. கோர விபத்தில் பலி எண்ணிக்கை 7ஆக உயர்வு. மையரசுக்கு தடை, பள்ளி கோடை விடுமுறையால் நாமக்கல் பணிகளில் 40 விழுக்காடு முட்டைகள் தேக்கம். கடுமைகளால் தினசரி சுமார் 50 லட்சம் முட்டைகள் உற்பத்தி சரிந்துள்ளதாக தகவல். தமிழ்நாட்டில் இன்று 9 இடங்களில் வெயில் சதம் அடித்தது. அதிகபட்சமாக வேலூரில் 103 டிகிரி பாரன்ஹீட் வெயில் சுட்டரித்தது. சிறுவாணி தண்ணீரை போல சுத்தமான வெளிப்படையான ஆட்சி அமைப்போம். கோவையில் நடைபெற்ற பூத் கமிட்டி கருத்தரங்கில் தாவேகா தலைவர் விஜய் பேச்சு. உங்க ஊரு சிறுவாணி தண்ணி மாதிரி அவ்வளவு சுத்தமான ஒரு ஆட்சியா இது அமையும். சாத்தூர் அருகே மின்னல் தாக்கியதில் பட்டாசு ஆலையில் வெடி விபத்து. ஒரு அறை தரைமட்டம், விடுமுறை என்பதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. மத்திய பிரதேசத்தில் கட்டுப்பாட்டை இழந்து சுற்றுலா வேன் கிணற்றில் விழுந்த விபத்தில் 10 பேர் பலி. கிணற்றில் சிக்கியவர்களை மீட்க இறங்கிய உள்ளூர் நபரும் விஷவாயு தாக்கி உயிரிழந்த சோகம். பாமக, பாஜக இடம்பெற்றுள்ள கூட்டணிகள் விசிக இடம்பெறாது என திருமாவளவன் திட்டவட்டம். கூட்டணி தொடர்பான திருமாவளவனின் கருத்து தெளிவற்ற நிலையில் இருப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீருக்கு கொலை மிரட்டல் விடுத்த இளைஞர் கைது. குஜராத்தை சேர்ந்த கல்லூரி மாணவரை கைது செய்து போலீஸ் விசாரணை. இந்தியாவை நோக்கி 130 அணு ஆயுத ஏவுகணைகள் தயாராக இருப்பதாக பாகிஸ்தான் அமைச்சர் ஹனீப் அப்பாசி மிரட்டல். சிந்து நதி நீரை நிறுத்தினால் இந்தியா மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்தப்படும் என சர்ச்சை பேச்சு. லக்னோவை 54 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி மும்பை அணி அசத்தல். ஜஸ்பிரிட் பும்ரா, ட்ரெண்ட் போல்ட்டின் அபார பந்துவீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் 161 ரன்களில் ஆல் அவுட் ஆனது லக்னோ அணி. தொடர்ந்து 5வது வெற்றியை பதிவு செய்த மும்பை இந்தியன்ஸ் அணி புள்ளிகள் பட்டியலில் 2வது இடத்திற்கு முன்னேற்றம். அடுத்தடுத்த தோல்விகளால் 6வது இடத்திற்கு தள்ளப்பட்டது லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணி. புதுச்சேரியில் பாஜக பிரமுகர் உமாசங்கர் படுகொலையில் தனக்கு தொடர்புகளை என அமைச்சர் சாய் ஜே சரவணன் விளக்கம். தனது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க முயற்சி செய்பவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் என உறுதி. பெங்களூரு அணிக்கு 163 ரன்கள் வெற்றி இலக்கு நிர்ணயித்தது டெல்லி. புவனேஷ்குமார், ஹேசல்வுட் ஆகியோரின் சிறப்பான பந்து வீச்சால் டெல்லியை 162 ரன்களில் கட்டுப்படுத்தியது பெங்களூரு. ஐபிஎல் போட்டிகளில் 4000 ரன்களை கடந்து மும்பை வீரர் சூரியகுமார் யாதவ் சாதனை. கிறிஸ் கெயில், ஏபி டிவிலியர்ஸை தொடர்ந்து அதிவேகமாக 4000 ரன்களை கடந்த 3வது வீரர் என்ற பெருமையை பெற்றார்.